வெல்கம் டு NUTC கேம்ப். இன்னைக்கு இந்த வீடியோவில் செப்டம்பர் 14 2024 சோகோவில் லெவல் 2 ப்ரோக்ராமிங் ரவுண்டில் கேட்ட கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அந்த கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். டீகோட் ஸ்ட்ரிங் வேர் நம்பர் ஃபாலோட் பை parenthesis indicate repetition. ஸோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும்னா கன்ஃபார்ம் உங்களுக்கு parenthesis தான் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த parenthesisக்கு முன்னாடி கண்டிப்பா சம் நம்பர், ஸோ n. ஸோ இந்த parenthesisக்குள்ள வாட் எவர் இட் இஸ் யூ ஹாவ் டு மல்டிப்ளை. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு இருக்கு, இந்த parenthesisக்குள்ள a bன்னு இருக்கு. ஸோ நீங்க உங்களோட வேலை என்னன்னா 2 டைம்ஸ் இந்த ஏபியை மாத்தணும். ஸோ ஏபி ஏபி இந்த மாதிரி மாத்தணும். ஓகேவா? ஸோ அதுக்கான டெஸ்ட் கேஸ்லாம் பார்க்கலாமா? ஸோ இங்க பாருங்க, இதுல 2 தென் ஓப்பனிங் parenthesis க்ளோசிங் parenthesis, இதுக்குள்ள என்ன இருக்கு, a இருக்கு. ஸோ இங்க என்ன, இதுக்கு முன்னாடி இருக்க வேல்யூ என்ன, 2. ஓகே, 2 டைம்ஸ் இந்த a வரணும். ஓகேவா? நெக்ஸ்ட் b இருக்கு parenthesisக்குள்ள, அந்த b க்கு முன்னாடி 2 இருக்கு. ஸோ 2 டைம்ஸ் b வரணும். ஓகே, இதுதான் நம்மளுக்கு அவுட்புட். ஓகே, இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் இந்த அவுட்புட். இதை பார்க்கலாமா? ஸோ இங்க பாருங்க 3 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் parenthesis க்ளோசிங் parenthesis, இதுக்குள்ள என்னன்னா ஏபி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2 கொடுத்து சி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா ஏ பி சி சி. ஓகே பண்ணிட்டோமா? திருப்பி ஏபி சி சி, தென் ஏபி சி சி, இந்த மாதிரி நம்ம மாற்றணும். ஓகேவா? ஸோ இதுக்கான அப்ரோச் என்னன்னு பார்க்கலாமா? அது ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இங்க கொடுத்துருக்க இன்புட்டே நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இட்ஸ் 3 தென் ஏ பி 2 தென் ஒன் parenthesis, இது வந்து சி தென் க்ளோசிங் parenthesis. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் இன்புட். ஓகேவா? இப்போ நம்மளோட வேலை என்ன, ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு நம்பர் இருக்குன்னா சி இந்த மாதிரி நம்பர் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வாட் எவர் இட் இஸ் அதை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகேவா? கரெக்டா? ஸோ இப்போ இங்கே ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ அதுக்கு அடுத்து parenthesis நான் எடுத்துட்டேன். இதை திருப்பியும் இங்கே வரும். ஓகேவா? இங்கே வரும்போது இதோட அவுட்புட் ஸ்ட்ரிங் என்ன வரப்போகுது, ஏ பி 2 தென் இங்க ஒரு ஓப்பனிங் parenthesis, தென் சி இருக்கும், தென் க்ளோசிங் parenthesis. ஓகேவா? ஸோ இப்போ இங்க ஒரு 2 இருக்கு. கரெக்டா? இந்த 2 இருந்துச்சுன்னா இப்ப அதுக்கு அடுத்து என்ன வேல்யூ இருக்கோ அதை அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். சாரி, ரிட்டர்ன் பண்ணல, அடுத்து திருப்பியும் ஃபார்மேட்டை நான் பண்றேன். ஓகேவா? இப்போ ஃபார்மேட் பண்ணும்போது என்ன, இப்போ நம்ம கிட்ட வர ஸ்ட்ரிங் வந்து சி ஓப்பனிங் parenthesis, சி க்ளோசிங் parenthesis and again one closing parenthesis. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளோட வேலை என்ன, இட்ஸ் சிம்பிள். ஸோ இங்கே க்ளோசிங் parenthesis இருக்கு. ஸோ கேன்சல் பண்ண போறோம். அதுக்கு அடுத்து உள்ள இங்க என்ன வேல்யூ இருக்கு, சி. கரெக்டா? தென் அகைன் இங்க ஒரு க்ளோசிங் parenthesis இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சியை திருப்பி நம்ம இதுக்கே அமைச்சிடலாம். ஓகேவா? சியை திருப்பி அமைச்சிட்டோம்னா ஸோ அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி இங்க என்ன நம்பர் இருக்கு, 2. 2 டைம்ஸ் நம்ம சியை மாத்திடலாம். ஓகேவா? சி தென் சி. ஓகேவா? அகைன் திருப்பியும் லூப் பண்ணலாம். லூப் பண்ணோம்னா இதுக்கப்புறம் க்ளோசிங் parenthesis வருது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஏபியும் இந்த சிசியும் நம்ம திருப்பி அனுப்பிடணும். ஏபியும் சிசியும் நம்ம திருப்பி அனுப்பிச்சிடலாம். ஓகே, திருப்பி இங்க ஏபியும் சிசியும் அனுப்பணும்னா ஏபி சி சி. இப்போ இங்க என்ன நம்பர் இருக்கு, அஃப்கோர்ஸ் இட்ஸ் 3. ஸோ யூ ஹாவ் டு convert it 3 times. Okay, AB C C AB C and C. Okay, this is what the output. Okay, இதான் நம்மளுக்கு வேணும். ஸோ அஃப்கோர்ஸ் இதை கோட் பண்ணி பார்க்கறதுக்கு சூடோ கோடா பார்க்கலாமா? ஸோ இதை வந்து ஆக்சுவலி ரெக்கர்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். உங்களுக்கு ஆக்சுவலி நான் டயக்ராம் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? ஸோ இதை கோட் பண்ணி பார்க்கலாமா? சிம்பிள், ரைட்? ஸோ இப்போ நம்மளோட மோட்டிவ் என்ன, ஃபர்ஸ்ட் ரெக்கர்ஷன் கால் பார்க்கணும். அது ஏதோ ஒரு நம்பரா இருக்குன்னா, ஏதோ ஒரு நம்பர், அதுக்கப்புறம் என்னவா இருந்தாலும் திருப்பி நான் ரெக்கர்ஷன் காலுக்கு அனுப்பணும். கரெக்டா? அதானே இங்க பார்த்த நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனை பென் மாத்திக்கலாம், ஃபங்க்ஷன் நேம் சால்வ்னு வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து பேசாம கன்சால்டேட்
ஏன்னா நம்ம கன்சாலிடேட் தானே பண்ண போறோம். கன்சாலிடேட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் வரட்டும். str5 எஸ் நான் கொடுத்துக்கிறேன். தென் வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ், அதாவது இந்த பாயிண்ட் என்ன, ஸோ இதோட ஸ்டார்ட் பாயிண்ட்டும் என் பாயிண்ட்டும் நம்ம கிட்ட வரணும். அப்போதானே நம்மளுக்கு இது என்னன்னு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். ஸோ அஃப்கோர்ஸ் இதுல என்ன வரப்போகுதுன்னா ஸ்டார்ட் இன்டீஜர் ஆஃப் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். எண்ட் இந்த ரெண்டு பாயிண்ட்டும் நம்மளுக்கு வேணும். ஓகேவா? தென் இதுக்காக என்ன பார்த்தோம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஸோ இதில் என்ன பார்த்தோம்? இன்கேஸ் ஏதோ ஒரு நம்பர் இருந்தால் அதை அப்படியே இதுக்கப்புறம் என்ன இருக்கோ அதை ரிகர்ஷன் கால் அனுப்பணும்ல, கரெக்டா? ஸோ அதனால நான் இப்போ என்ன பண்ணலாம், லூப் பண்ணலாம். லூப் பண்ணும்போது எது வரையும் லூப் பண்ணணும்? ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்ட் வரையும் லூப் பண்ணணும். இப்போ எண்ட்ல வரையும் முடிஞ்சு ஸ்டார்ட்டும் எண்டும் கிராஸ் ஆகக்கூடாது. ஓகேவா? ஸோ அதனால while ஸ்டார்ட் less than or equal to end வரையும் ரன் பண்ணலாம். while ஸ்டார்ட் less than or equal to end வரையும் ரன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, ரன் பண்ணும்போது இன்டீஜரா இருக்கான்னு நம்ம கண்டுபிடிக்கணும்ல. ஸோ அஃப்கோர்ஸ் I'm going to write a condition. So if s of start greater than equal to 0, ஆக்சுவலி இது வந்து ஆஸ்கி வேல்யூ படி இதை கம்பேர் பண்ணி பார்க்குறோம். இதை வந்து நம்ம பில்டிங் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பண்ணலாம். பட் பர்டிகுலராக நீங்கள் ஜோகோ இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ண விட மாட்டாங்க. ஸோ அதனால தான் நான் இந்த வேலை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ட் ஓகே, ஸோ கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அண்ட் எஸ் ஆஃப் ஸ்டார்ட் லெஸ் தென் ஈக்குவல் டு 9 இருக்கணும். அப்படி 9 இருந்துச்சுன்னா அஃப்கோர்ஸ் இது ஒரு நம்பர். ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சம் வேரியபிள், ஓகே சீனம், ஓகே இன்டீஜர் சீனம்னு ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். வச்சுட்டு எஸ் ஆஃப் ஸ்டார்ட் மைனஸ் சிங்கிள் கொட்டேஷன்ல 0 கொடுத்தோம்னா கன்வெர்ட் ஆயிரும். கரெக்டா? இது வந்ததுக்கு அப்புறம் நம்ம கையில ஒரு நம்பர் இருக்கு. இதுக்கப்புறம் வாட் எவர் இட் இஸ் இருக்கு அப்புறம் இருக்கோ அதை ஜஸ்ட் நம்ம ரிகர்ஷன் காலுக்கு அனுப்பிடுறோம். ஓகேவா? அனுப்பலாமா? ஸோ கன்சாலிடேட்ங்கிறது தான் ஃபங்க்ஷனோட நேம். கன்சாலிடேட் தான் ஃபங்க்ஷனோட நேம். நான் எஸ் அப்படியே அனுப்புறேன். ஸ்டார்ட் +1 எண்ட் வரையும் அனுப்புறேன். ஓகேவா? அனுப்புனதுக்கு அப்புறம் அது ஒரு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸோ வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணுனா உங்களுக்கு இங்கே தெரியும். இப்போ போற வேல்யூ லூப் ஆயிட்டு வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். அப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு என் பாயிண்ட் எங்க இருக்குன்னு தெரியணும்ல. இந்த என் பாயிண்ட தெரிஞ்சாதான் நான் இதுவரையும் எனக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இதுக்கு மேல எனக்கு மூவ் பண்ண தேவையில்ல. ஸோ இதுக்கப்புறம் டைரக்டா இது பண்ணிட்டு ஜம்ப் பண்ணிடு, இங்க இருந்து இங்க டைரக்டா ஜம்ப் பண்ணி ரன் பண்ணு அப்படின்னு தெரியும். ஸோ அதுக்காக நம்மளுக்கு ஒரு என் பாயிண்ட் வேணும். அட் த சேம் டைம் அதோட வேல்யூ ஸ்ட்ரிங்கும் வேணும். அதுக்காக நிறைய வேஸ் இருக்கு. கிளாஸ் யூஸ் பண்ணலாம், பேர் யூஸ் பண்ணலாம். கரெக்ட்? ஸோ இந்த கேஸ்ல பேர் யூஸ் பண்ணிக்கலாம். C++ல இதே அதர் லாங்குவேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் சம் கிளாஸ் சம்திங் எல்ஸ். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், பேர் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இன்டீஜர், அந்த இன்டீஜர் தான் இண்டெக்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போகுது. அந்த இன்டீஜர் வருமா? வந்ததுக்கு அப்புறம் தென் str, ஓகேவா, ஸ்ட்ரிங். ஓகே சாரி, வருமா? இதை ஒரு வேரியபிள்ல சேவ் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் மூவ் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஸோ str ஈக்குவல் டு கன்சால்டேட். ஓகேவா? இது ரிட்டர்ன் பண்ணும். அது ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்போ என்ன வேலை, ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஸ்டார்ட்டோட இண்டெக்ஸை ஃபர்ஸ்ட் மாத்தி விடணும். ஏன்னா நம்ம அதான் ஜம்ப் பண்ண போறோம். ஓகே ஃபைன், ஸ்டார்ட்டோட இண்டெக்ஸ் கடைசி வரும் மாத்தலாம், பட் ஃபர்ஸ்டே மாத்தி இருக்கு, பரவாயில்ல. ஸோ ஓகேவா?
ஸோ நான் ஸ்டார்ட்டோட வேல்யூவை சி ஸ்ட்ரிங் சிஎஸ்டிஆர் டாட் ஃபர்ஸ்ட். கரெக்டா? ஓகே, ஃபர்ஸ்ட் போட்டோம். தென் வந்து இன்னொரு டெம்பரரி வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ அது வந்து செகண்ட் டெம்ப் ஈக்குவல் டு எம்டியா வச்சுக்கலாம் இனிஷியலா. ஓகேவா? இப்போ நம்ம என்ன வேலை பண்ணணும்னா, அந்த நம்பர் இருக்குல்ல, அந்த நம்பரை டைம்ஸ் நம்ம லூப் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். கரெக்டா? அந்த நம்பர் டைம்ஸ் ஆட் பண்ணி லூப் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஃபார் integer I equal to 0, I less than cnum I plus plus. ஸோ இத்தனை டைம்ஸ் ரன் பண்ண போறோம். temp equal to c string plus or equal to, actually plus or equal to, ஏன்னா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே தானே ஒரு ஈக்குவலா கொடுத்தோன்னா வராது. ஸோ சிஸ்டம் டாட் செகண்ட். கரெக்டா? இப்போ ஆட் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா இப்போ நம்ம கையில எத்தனை டைம்ஸ் இது மல்டிப்ளை ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பார்த்த மாதிரி, ஸோ இங்க பாரு மல்டிப்ளை ஆகி நம்ம கிட்ட வந்துடும். இந்த சிசி எப்படி மல்டிப்ளை ஆச்சோ அந்த மாதிரி நம்ம கிட்ட இப்போ மல்டிப்ளை ஆகி இந்த டெம்ப் வந்து நம்ம கையில இருக்கும், டெம்ப்ல ஸ்டோர் ஆகி. இப்போ நம்மளோட வேலை என்ன, இதை எடுத்து ஒரு ஹோல் குளோபலா நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இந்த ஒரே கண்டிஷன் மட்டும் யூஸ் பண்ண போற மாட்டோம். இன்கேஸ் க்ளோசிங் பேரந்தசிஸ் வந்துச்சுனாலும், இன்கேஸ் க்ளோசிங் பேரந்தசிஸ் வந்துச்சுன்னா நம்ம திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம், குளோபலா ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், குளோபலா ஸ்ட்ரிங் எஸ்டிஆர்னு ஒரு வேரியபிள்ல இனிஷியலா எம்டின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ எம்டியா வச்சிருக்க இந்த குளோபல் ஸ்ட்ரிங்ல நான் ஆட் பண்ண போறேன் எஸ்டிஆர் ஈக்குவல் டு, இன்கேஸ் வாட் இஃப் இந்த எஸ்டிஆர்ல ஏற்கனவே சம் வேல்யூ ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம். ஸோ அதனால என்ன பண்ணலாம், இருக்க வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ஸோ இருக்க வேல்யூ கூட ஆட் பண்ணிக்கலாம், எஸ்டிஆர் பிளஸ் டெம்ப். கரெக்டா? ஆட் பண்ணிட்டோமா? ஓகே, தென் வாட் இஃப் அது நம்பரா இல்லாம எனக்கு க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ எல்ஸ் இஃப் த கரண்ட் வேல்யூ, அது ஒரு க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்கு. ஓகேவா? க்ளோசிங் பேரந்தசிஸ் இருக்கு. அந்த கேஸ்லயும் சிம்பிளா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ரிட்டர்ன் எப்படி பண்ணலாம்னா, மேக் பேர் ஆர் நீங்க பிராக்கெட்ஸ் கூட பண்ணலாம். ஓகே ஃபைன், ஐ கிவ் மேக் பேர். இதே நீங்க கிளாஸ் யூஸ் பண்ணீங்கன்னா சம்திங் பேஸ்ட் ஆன் தட் யூஸ் பண்ணிக்கோங்க. மேக் பேர் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அனுப்ப போறோம். தென் வாட் இஸ் தட், எஸ்டிஆர். கரெக்டா? ஏன்னா இதுதான் குளோபலா சேவ் பண்ணியிருக்கோம். ஸோ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ண போறோம். தென் வாட் இஃப் அது ஒரு ஓப்பனிங் பிராக்கெட்டா இருக்குன்னா, ஓப்பனிங் பிராக்கெட்டா இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும் உங்களுக்கு காமிக்கிறேன். யா, இந்த மாதிரி ஓப்பனிங் பிராக்கெட்டா இருந்துச்சுன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா இங்க பாருங்க, இங்க நம்பர் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம லூப் ரன் ஆகும். இன்கேஸ் ஓப்பனிங் பிராக்கெட்டா இருக்கு, இந்த மாதிரி ஏபி எல்லாம் இருக்குன்னா அதை அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்னொரு கண்டிஷன் எழுதலாம், எல்ஸ் இஃப் current start நாட் ஈக்குவல் டு ஓப்பனிங் பிராக்கெட். அப்படி ஓப்பனிங் பிராக்கெட்டா இல்லாம இருக்குன்னா இந்த குளோபல் வேரியபிளா சேவ் பண்ணியிருந்தோமே, அதாவது குளோபல் வேரியபிள்னா விச் மீன்ஸ் இது வந்து ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்க வேரியபிள், பட் ஸ்டில் இந்த லூப்பை விட்டு வெளியில இருக்கு. ஸோ அதை மெயின் பண்ணி தான் நான் குளோபல்னு சொன்னேன். ஓகே, ஸோ இந்த எஸ்டிஆர் கூட பிளஸ் ஆர் ஈக்குவல் டு எஸ் ஆஃப் ஸ்டார்ட். கரெக்டா? இதை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சிம்பிள் ஸ்டார்ட் வந்து பிளஸ் ஆகணும். கரெக்டா? நான் ஸ்டார்ட் பிளஸ் பண்ணாதானே அடுத்த வேரியபிள் நான் போயிட்டே இருக்க முடியும். ஸ்டார்ட் பிளஸ் ஆகும்.
ஓகேவா? பிளஸ் ஆனதுக்கப்புறம் இன்கேஸ் என்னோட கண்டிஷன்ல எல்லாமே முடிஞ்சது, எல்லாமே நான் கன்கேட் பண்ணிட்டேன். கன்கேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஃபைனலா ஒரு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஏன்னா இந்த ஹோல் ஸ்ட்ரிங்கும், அதாவது கன்சால்டேட், அதாவது டீகோட், ஃபைன், இது கரெக்டா இருக்கும். டீகோட் ஆன ஹோல் ஸ்ட்ரிங்குமே எனக்கு இந்த எஸ்டிஆர்ல இப்ப ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஜஸ்ட் நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகேவா? ஸோ ரிட்டர்ன் மேக் பேர் ஆஃப் ஸ்டார்ட். ஆக்சுவலி இது லாஸ்டா இருந்தாலும் நம்ம ஸ்டார்ட் அனுப்பியே தான் ஆகணும். தென் எஸ்டிஆரும் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகே, சிம்பிள். இதை அப்படியே நம்ம சப்ளைம்ல கோட் பண்ணி பார்க்கலாமா? கோட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம கிட்ட ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரப்போகுது, அதை நம்ம திருப்பியும் இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ண போறோம். நம்ம இங்க என்ன ஃபங்க்ஷன் நேம் பார்த்தோம்? கன்சால்டேட். ஸோ அது என்ன வகையான இது ரிட்டர்ன் பண்ண போகுது? பேர். ஓகேவா? பேர் இன்டிஜர் கமா ஸ்ட்ரிங், ரைட்? ஸ்ட்ரிங், தென் consolidate of some input, வேற input என்ன ஸ்ட்ரிங், அப்புறம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் கமா இன்டிஜர் எண்ட் இண்டெக்ஸ். இப்போ இதுக்குள்ள குளோபலா விச் மீன்ஸ் நான் முன்னே சொன்னேன், ஒரு வேரியபிள்ல எஸ்டிஆர்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதுக்கு இனிஷியலா நான் எம்டியா கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட வேலை என்ன? while start less than equal to low, சாரி end, இதுவரை ரன் பண்ணணும். ரன் பண்ணும்போது நம்ம வர வேல்யூ அது ஒரு இன்டிஜரான்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு 0 அண்ட் எஸ் ஆஃப் ஸ்டார்ட் லெஸ் தேன் ஈக்குவல் டு 9. இப்போ இந்த கண்டிஷன் பாஸ் ஆச்சுன்னா எனக்கு அஃப்கோர்ஸ் இட் இஸ் அ நம்பர். ஸோ அதுக்காக நான் சி நாம்னு ஒரு வேரியபிள்ல எஸ் ஆஃப் ஸ்டார்ட்ல மைனஸ் கேரக்டர் ஆஃப் 0, இது வந்து ஆஸ்கியான, ஸோ ஆஸ்கி வேல்யூல கன்வெர்ட் பண்ணுறோம். தென் ரிகர்ஷன் கால் பண்ணோம். அந்த ரிகர்ஷன் வந்து எனக்கு திருப்பியும் இன்டிஜர் பேரை வந்து ரிட்டர்ன் பண்ண போது அதை வந்து நான் சிஎஸ்டிஆர்ல ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதுக்குள்ள கன்சால்டேட் பண்ண திருப்பியும் அதில் என்ன இருக்கு? ஸ்டார்ட், தென் ஸ்டார்ட் எண்டையும் அனுப்புகிறேன். ஸ்டார்ட் வந்து அனுப்பும்போது ஸ்டார்ட் ப்ளஸ் 1, ஏன்னா இப்போ வெயிட் பண்ணுங்க, இங்கேயே சொல்லிட்டோம், இங்கே தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஸ்டார்ட் நீங்கள் இங்கே அனுப்பும்போது திருப்பியும் அது பாஸ் ஆகும்போது நம்பரே தான் பாஸ் ஆகும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் ஸ்டாப் பண்ணணும்னா ஸ்டார்ட் ப்ளஸ் 1 நம்ம கொடுக்கணும். ஓகேவா? ஓகே, தென் வந்ததுக்கு அப்புறம் ஜஸ்ட் ஒரு வேரியபிள், அதாவது ஸ்டார்ட்ல நம்ம மாற்றி விடணும் இண்டெக்ஸை. ஸோ நான் ஸ்டார்ட் ஈக்குவல் டு சி டாட் ஃபர்ஸ்ட், ஏன்னா ஃபர்ஸ்ட் தான் இன்டீஜர். தென் நெக்ஸ்ட் இட்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு லூப். அதுக்கு முன்னாடி ஒரு வேரியபிள் வச்சுக்கலாம். temp equal to empty for integer I less than cnum I plus plus. Yeah. So temp sr equal to வர அவுட்புட்ல இருந்து செகண்ட் வேல்யூ. ஆக்சுவலி செகண்ட் தான் அந்த குளோபலான இந்த எஸ்டிஆரை ரிட்டர்ன் பண்ணும் இந்த ரிகர்ஷன் கால். ஓகே, ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் நம்ம டெம்ப்ல எல்லாமே ஸ்டோர் ஆயிரும். ஸோ ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் அதை நாம் ஜஸ்ட் எஸ்டிஆரில் ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஆட் பண்ணிட்டோம். இப்போ எல்ஸ் இஃப்ல இன்கேஸ் வர வேல்யூ க்ளோசிங் parenthesis இருக்குன்னா, if it is a closing parenthesis, then again I have to return it. Return make pair of start indexையும் என்னோட கரண்ட் ஸ்ட்ரிங்கையும் அனுப்பணும். அகெயின் எல்ஸ் இஃப்ல ஸ்டார்ட் நாட் ஈக்குவல் டு, அதாவது ஓப்பனிங் parenthesis இருக்கணும். ஓப்பனிங் parenthesis இல்லைன்னா ஸ்டார்ட்ல, சாரி எஸ்டிஆர்ல திருப்பியும் ஆட் பண்ணிக்கிட்டே வரணும் ஸ்டார்ட்டோட வேல்யூ. இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அஃப்கோர்ஸ் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணியே ஆகணும், இல்லை இன்ஃபைனைட் லூப் ஆயிரும். ஸோ ஸ்டார்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறம்
அட் த எண்ட் இதை அப்படியே திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கன்சால்டேட் ஃபங்க்ஷனை நம்ம மேலே வந்து கால் பண்ணி பார்க்கலாமா? இப்போ இதுக்கு வந்து பேர் ஆஃப் இன்டீஜர் கமா ஸ்டார்ட் நம்ம அதில் இருக்க மாதிரி இதுலேயும் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் ஆன்சர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ கன்சால்டேட்டில் ஃபஸ்ட்டு சைஸ் இருந்து வச்சுக்கலாம். டாட் சைஸ் கரெக்ட். இப்போ எஸ் கமா 0 கமா n-1 வரையும் ரன் ஆகும். இப்போ வந்ததுக்கப்புறம் நம்ம கிட்ட கையில் வந்து ஸ்டோர் ஆயிடும். ஸோ நான் செகண்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகேவா? அதை ரன் பண்ணி பார்க்கலாமா? வச்சு எரர் வராமல் இன்னைக்கு வரும். ஓகே what it is. சாரி, அது ஒரு எஸ்டிஆர் ஸ்ட்ரிங் ஒன்று தப்பு. ஓ மை காட், என்னது? ஓகே ஓகே ஓகே, க்ளோசிங் இங்கே தப்பாக கொடுத்துருக்க மாதிரி இருந்தா இங்கே ஓப்பனிங் ப்ராக்கெட்டா இருந்துச்சுன்னா அதை இக்னோர் பண்ணிடணும். ஓகேவா? கரெக்டா? ஸோ இந்த அவுட்புட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஏபிசிசிசிடி ஏபிசிசிசிடி. ஓகே